நம்ம அந்த பிரேயர் நான் எல்லாருக்கும் அனுப்பிச்சிருந்தேன். அத நம்ம இப்ப சொல்லலாம். யதः சர்வாணி பூதானி பிரதிபாந்தி ஸ்திதானி ச யத்ரைவோபசமம் யாந்தி தஸ்மை சத்யாத்மனே நமக. அடுத்தது ஞாதா ஞானம் ததா ஞேயம் திருஷ்டா தர்ஷன திருஷ்யபுஹு கர்த்தா ஹேது கிரியா யஸ்மாத் தஸ்மை ஞானாப்தனே நமக. சுரந்தி சீகரா யஸ்மாத் ஆனந்தஸ்யாம்பரே வனௌ சர்வேஷாம் ஜீவனாம் தஸ்மை பிரம்மானந்தாத்மனே நமக. ஜெய் குருதேவ். நான் இந்த பிரேயரும் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் போன கிளாஸ்ல நம்ம எடுத்ததுக்கு சில அந்த ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி சிலது போட்டிருந்தேன். அதெல்லாம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. அப்பப்ப நம்ம அதை ரெஃபர் பண்ணவோ இது பண்ணவோ புரியும். ஸோ ஒவ்வொரு கிளாஸ்க்கு அப்புறமாவும் நம்ம முக்கியமான பாயிண்ட்ஸை நான் ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி கொடுக்குறேன். நம்ம இப்ப 3வது கிளாஸ் 3rd டே. நம்ம போன கிளாஸ்ல என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ரீகாப்சுலேஷன் பார்க்கலாம். எது ஒண்ணு நம்ம போன கிளாஸ்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணது செல்ஃப் எஃபர்ட் வித் ரைட் அண்டர்ஸ்டாண்டிங். செல்ஃப் எஃபர்ட்னா சுயமுயற்சி. சுயமுயற்சியை ஒரு புரிதலோட செய்வதுதான் செல்ஃப் எஃபர்ட் வித் ரைட் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அதை நான் ஒரு ட்ரீயா ரெப்ரசன்ட் பண்ணி உங்களுக்கு நான் படமா அனுப்பிச்சிருந்தேன். அந்த மரத்தின் வேர்களாக இருப்பது செல்ஃப் எஃபர்ட் அண்ட் ரைட் அண்டர்ஸ்டாண்டிங். சுயமுயற்சியும் நம்ம ஒரு புரிதலுடன் கூடிய ஒரு சுயமுயற்சி. புரிதல்னா எது நடக்கும் எது நடக்காது, which is possible to achieve, which is not possible to achieve அப்படின்னு தெரிஞ்சு புத்திசாலித்தனமா நம்ம ஒரு முயற்சிகளில் ஈடுபடுவதுதான் செல்ஃப் எஃபர்ட் வித் ரைட் அண்டர்ஸ்டாண்டிங். அதுக்கப்புறமா கம்பெனி சத்சங் ரொம்ப முக்கியம். சத்சங்கிறது நம்ம ஒத்த எண்ணங்கள் உடையவர்களோட நம்ம எப்பவுமே ஒரு சகவாசம் வச்சுக்கணும். நம்ம காலை பிடிச்சி இழுத்து என்ன இதெல்லாம் என்ன பெருசா நீ இந்த காலத்துலயே ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆன்மீகம்னு பேசிட்டு இருக்க, வா சினிமாக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சினிமாக்கு போறது தப்புன்னு நான் சொல்லல. எப்ப போனோமா நம்ம இந்த விஷயத்துக்காக நம்ம உட்கார்ந்து இருக்கும் போது இதுல இருந்து டிஸ்ட்ராக்ட் பண்ண கூடிய ஒரு ரிலேஷன், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம அவாய்ட் பண்ணணும். ஸோ என்ன பண்ணணும், இப்ப சனிக்கிழமை 5 மணிக்கு நம்ம ஒரு ஞான பாதையை பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னு உட்காரும் போது அன்னைக்கு யாரானா இன்னைக்கு நம்ம சினிமாக்கு போலாம்னா தயவு செய்து நாளைக்கு போலாம், சனிக்கிழமையில எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து நம்ம விடுபட்டு இதுக்கு திருப்பி நம்ம ஒரு நாலேஜுக்காகவே திருப்பி வர்றதுன்றது கூட சத்சங்கு தான். இல்லைன்னா தினம் எதனா ஒரு சத்விஷயம், பகவத்கீதை 10 ஸ்லோகம் படிக்கிறது, இல்லைன்னா இன்னைக்கு இந்த வாரம் கிளாஸ்ல என்ன எடுத்தாங்க அப்படின்னு பாக்குறது, இல்லைன்னா உங்களுக்காகவே ஒரு குருஜியோட நாலேஜை கேட்கறது. அந்த மாதிரி ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துல நம்ம 16 மணி நேரம் முழிச்சிருக்கோம் அப்படின்னா அதுல ஒரு அரை மணி நேரம் ஒரு ஸ்கிரிப்சர்ஸ் படிக்கிறதுக்கு நம்ம செலவழிக்கணும். அப்பதான் நம்மளோட மைண்ட்ல ஃப்ரெஷ்ஷா அந்த நாலேஜ் உண்டாகிட்டே இருக்கும் இல்லையா. அதுக்கப்புறமா அதுல எதனா புரியலன்னா இத பத்தி யார்கிட்ட கேட்கலாம், எங்க போனா இத பத்தி நமக்கு புரிதல் ஏற்படும் அப்படின்ற அந்த நோக்கத்தோட யாரையானா தேடி போய் அதுல இருக்க சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிக்கிறது. இதெல்லாம் நம்மளோட சுயமுயற்சியில ஒரு அங்கங்களாக இருக்கு. இந்த மாதிரி சுயமுயற்சி பண்ணும்போது அந்த புரிதல் என்ற அவேக்கனிங் என்ற அந்த மரம் நல்லா தளர்த்து வளர்ந்து நமக்கு ஃப்ரூட்ஸ் கொடுக்கும். என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் அதனால அப்படின்னா there will be an inner awakening of intelligence.
நம்ம புத்தி கூர்மையா வந்து ஒரு புரிதலோட செயல்படக்கூடிய, ஒரு அவேர்னஸோட செயல்படக்கூடிய, ஒரு உள்பக்கமா ஒரு லைட் பல்ப் எரியிற மாதிரி ஒரு ஞான விளக்கு எரியும். அதனால நம்ம வாழ்க்கையில வந்து சரியான முடிவுகள் எடுக்க நம்ம மனம் வந்து பண்பட்டு இருக்கும். அதே மாதிரி இன்னொரு பார்த்தீங்கன்னா, அப்ப நம்ம கர்மயோகத்துல ஈடுபட்டு, நம்ம கர்மயோகத்துல ஈடுபடும் போது நம்மளோட ரைட் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூட்ரல் ஆக்ஷனோட நம்ம அதுல ஈடுபட முடியும். புரியுதுங்களா? இந்த 3 வந்து நமக்கு அதனால கிடைக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி நம்ம ஒரு ஆன்மீக பாதையில போகிறதுக்காக எடுத்துக்கொள்ள முயற்சிகளுக்கு வந்து புருஷார்த்தம் அப்படின்னு பேரு. நம்ம முதல்லயே பார்த்திருக்கோம், 4 விதமான புருஷார்த்தங்கள் பார்த்திருக்கோம். அதாவது தர்ம, அர்த்த, காம, மோக்ஷ அப்படின்னு. தர்ம புருஷார்த்தம் அது வந்து எசென்சியல் புருஷார்த்தம். அதுக்கப்புறமா வந்து அர்த்த காமன்றது வந்து லௌகிக புருஷார்த்தம் பார்த்தோம். மோட்சம்ன்றது வந்து முக்கிய புருஷார்த்தம் நம்ம முதலே பார்த்திருக்கோம். இப்போ வந்து இதுல இருக்க ஒரு அந்த அர்த்த காம அப்படின்றது வந்து லௌகிக புருஷார்த்தம். லௌகிக புருஷார்த்தம்ல ஈடுபடும் போது நம்ம இகலோக வாழ்க்கைக்காக நமக்கு என்ன வேணுமோ அதை வந்து நம்ம முயற்சி செய்து அடையக்கூடியதுக்கான எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ஸ்டெப்ஸ், நம்ம முன்னேறக்கூடிய ஒரு பாதை. அந்த பாதையில பயணிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது, இது எல்லாமே அந்த புருஷார்த்தத்தை பொறுத்தது. புரியுதா? அதுக்கப்புறமா வந்து நம்ம ஞான பாதையில போகும்போது, நம்ம ஆன்மீக பாதையில போகும்போது அதுக்காக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய முயற்சிகளும் அதுவும் புருஷார்த்தம் தான் பேரு. அதுக்காக இருக்கிற பாதையும் புருஷார்த்தம் தான் பேரு. புரியுதா? சோ புருஷார்த்தம்ன்றது வந்து நம்மளோட முயற்சியுடன் நம்ம முன்ன எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் புருஷார்த்தத்தை சார்ந்தது. நம்ம அடி எடுத்து வைத்து நம்ம போகக்கூடிய பாதையும் புருஷார்த்தத்தை சார்ந்தது. புரியுதா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம்? We saw a lot about real and unreal, bondage and liberation. So bondage பத்தி கொஞ்சம் பார்த்தோம். ஆனா இந்த யோக வசிஷ்டா ஃபுல்லுமே நம்ம பாண்டேஜை பத்தியும் லிபரேஷனை பத்தியும் ரியல் அண்ட் அன்ரியலை பத்தியும் தான் நிறைய பேச போறோம். இப்போ நம்ம அந்த ரியல் அண்ட் அன்ரியலை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு பாண்டேஜ் அண்ட் லிபரேஷன் எதெல்லாம் நமக்கு, வாட் ஆல் காசஸ் பாண்டேஜஸ் அண்ட் வாட் இஸ் த ரீசன் ஃபார் பாண்டேஜ் அப்படின்னு கொஞ்சம் பார்த்தோம். வாட் இஸ் த ரீசன் ஃபார் பாண்டேஜ் அப்படின்னா நம்மளோட வாசனாஸ். சோ வாசனாஸ் என்ன டெபினிஷன் கொடுத்தோம்? எல்லாரும் மனசுக்குள்ள வாசனாஸ் டெபினிஷன் சொல்லி பாருங்க. யார் யார் சொல்றீங்களோ உங்க வாயை செஞ்சா நான் கண்டுபிடிச்சிடுவேன் நீங்க சொல்றீங்கன்னு சொல்லிட்டு. லக்ஷ்மி சிரிக்கிறாங்க. வாட் இஸ் த டெபினிஷன் ஃபார் வாசனா? பானு சொல்லிட்டா. ஜனனி பாரு, ஜென்னி வந்து இந்த வம்பே வேணான்னு வீடியோவே க்ளோஸ் பண்ணிட்டான். வாசனாஸ் ஆர் the compelling, நம்மளோட impressions. வாசனாஸ் ஆர் தி impressions. சொன்ன உடனே ஜனனி வந்தாச்சு. வாசனாஸ் ஆர் அவர் இம்ப்ரெஷன்ஸ். இம்ப்ரெஷன்ஸ்னா என்ன? மனப்பதிவுகள். நம்ம மனசுல பதிவுகள் நிறைய இருக்கு. அதெல்லாம் வந்து நமக்குன்னு ஒரு பர்செப்ஷன், நம்மளோட நோக்கங்கள், அத வந்து இட் கலர்ஸ் ஆல் அவர் நோக்கங்கள் இல்லைங்களா? சோ நம்மளோட எதிர்பார்ப்புகள், நம்மளோட செயல்பாடுகளுக்கு எல்லாமே ஒரு வித தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவை நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த மனப்பதிவுகள். இந்த மனப்பதிவுகள் எதனால அப்படின்னா பூர்வ கர்மத்துல இருந்து வர, பூர்வ ஜென்மத்துல இருந்து நமக்கு மனப்பதிவுகள் நம்ம கூடவே வந்துகிட்டே இருக்கு. ஆனா குருஜி என்ன சொல்றாரு? நீ மெடிடேஷன் பண்ணிட்டே இருந்தானா மனப்பதிவுகள் எல்லாம் வந்து அந்த நான் சொல்லியிருக்கேன்ல, இந்த ஹிப்போகாம்பஸ்ன்ற மூளையில வந்து சுருக்கங்கள் விழ ஆரம்பிக்கும். அந்த சுருக்கங்களை அயர்ன் பண்றது எதுனா மெடிடேஷன். சோ நம்ம மெடிடேஷனும் சாந்தமாவும் ஒரு மனதை ஒரு நிலையிலும் அடிக்கடி நம்ம கொண்டு வர ஒரு பிராக்டிஸ் இருக்கும்போது மனப்பதிவுகள் எல்லாம் வந்து ஒரு விதமா குறைஞ்சுக்கிட்டே வரும். அதுக்கப்புறம் இந்த வாசனாஸ் வந்து நம்ம என்ன பண்ணோம்? ஸ்ட்ராங் வாசனா,
weak vasana அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. strong vasanas which is very difficult to overcome, they are called strong vasanas, and which we can easily காஃபி வாசனா பத்தி நான் சொன்னேன் இல்லையா. சோ காஃபி குடிக்கணும், குடிக்காட்டானா வந்து எனக்கு பைத்தியம் பிடிச்சணும் அப்படின்னு காஃபி குடிக்கிறதுக்குள்ள எல்லாரும் எகர விடுறது அப்படின்றது வந்து ஒரு ஸ்ட்ராங் வாசனா, ரைட்டா. காஃபியா சரி பரவாயில்ல, ஒரு நாள் இல்லாட்ட என்ன, ஐம் ஓகே, 10 மணிக்கு மேல அந்த காஃபி வேணும்ன்றதே மறந்து போகும்போது தட் பிகம்ஸ் அ வீக் வாசனா. சோ வாசனாஸ் ஆர் ஆஃப் த டூ கைண்ட், ஸ்ட்ராங் வாசனா, வீக் வாசனா. இந்த ஸ்ட்ராங் வாசனாலேயே வெரி கம்பெல்லிங் ஒன் which we cannot get over, அதுதான் ஸ்ட்ராங் வாசனா பார்த்தோம். சிலது வந்து வாசனாவே இல்லாம நம்ம இருக்க முடியாது, ஏன்னா நமக்கு வந்து நம்மளோட செயல்பாடுகளுக்கு எல்லாமே அது வந்து காரணமா இருக்கிறது. அதுல வந்து குட் வாசனா, ஆஸ்பீஷியஸ் வாசனா, இன்ஆஸ்பீஷியஸ் வாசனா அப்படின்னு பார்த்தோம். ஆஸ்பீஷியஸ் வாசனா நற்குணங்கள், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நற்குணங்கள். அந்த நற்குணங்களுக்கு வந்து குட் வாசனாஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கிட்ட இருக்கிற கெட்ட எண்ணங்கள் அதெல்லாம் வந்து பேட் வாசனான்னு பார்த்தோம். அப்புறம் வந்து நம்ம இந்த வாசனாஸ் will be like a river, it will be flowing into the channels and it should be diverted, bad vasanas should be diverted towards good vasanas அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இது மட்டும் நம்ம நல்லா தரவா பார்த்து புரிஞ்சிருக்கோம். இதுக்கு வந்து நான் ஃப்ளோ சார்ட் எல்லாம் போட்டேன். அந்த ஃப்ளோ சார்ட் எல்லாம் நீங்க ஒரு நோட் புக் வச்சுக்கிட்டு எழுதிக்கிட்டே வரணும். அதுல போட்டுக்கிட்டே வரும்போது தான் நம்ம ஒரு ரிவிஷன் பண்ணாம எதுவுமே நமக்கு மனசுல வர இல்லையா. சோ அந்த மாதிரி பண்ணிட்டே வந்தாதான் this will become a knowledge, otherwise this will be a pastime. வேற வேலை பண்றதுக்கு பதிலா இந்த வேலை ஒரு நல்ல வேலை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாஸ்ட் டைமா போயிடும். I don't want my knowledge sessions to be a pastime, but it should be a knowledge session which improves, which takes you step by step towards a progressive path in the ஆன்மீக path. புரியுதா? சோ அதுல வந்து நம்ம ரொம்ப கமிட்டடா இருக்கணும். if you are not committed, நல்லா போய் டிவி பாருங்க, ஜாலியா வந்து காஃபி குடிச்சிட்டு ஃபேமிலியோட போயிட்டு டிவி பார்த்துட்டு ஹோட்டலுக்கெல்லாம் போயிட்டு ஜாலியா மசாலா பூரி எல்லாம் சாப்பிட்டு வரணும். ஓகேயா? So why I am telling is, let us make it a worthwhile 1 hour of what we are spending. Okay, right? இப்ப இந்த வாசனாஸ வந்து குட் வாசனா, பேட் வாசனா எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. பேட் வாசனாவெல்லாம் எப்படி குட் வாசனாவா மாத்துறது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். So what is vasana? What does the vasana do? Vasanas are impressions. How all these vasanas create bondage என்றத நம்ம கொஞ்சம் அப்புறமா பார்க்கலாம். The compelling, the definition எழுதிக்கோங்க. அந்த 4 வார்த்தை அது வந்து வேர்ட் ஜார்கன்ஸ் மாதிரி இருக்கும். அதுக்கு நமக்கு புரிதலோட அதை எழுதிக்கோங்க. The compelling nature of vasanas are create bondage. This is the definition for a crisp definition for bondage. What is it? The compelling nature. தவிர்க்க முடியாம அதை நம்ம காலை பிடிச்சு இழுத்துன்னு போகுதே இந்த வாசனாஸ், அதுதான் causes bondage. So the compelling nature of vasanas are called bondage. If you are able to get rid of vasanas, then you are moving towards liberation. இத நம்ம பார்க்க போறோம் இன்னும் டீடைலா. இப்போ வந்து நமக்கு இருக்கிற வாசனாஸ், குட் வாசனாஸ் எது, பேட் வாசனாஸ் எது, நம்மளா வந்து ஒரு லைன் போட்டு குட் பேட் அப்படின்னு நம்ம போடணும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு நான் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், இட்ஸ் அ குட் வாசனா. அதையும் தொலைக்கிறீங்க, அது இருக்கட்டும். அதே வந்து எங்க ஹஸ்பண்ட் எல்லாருக்கும் வந்து சேரிட்டி பண்றாரு அப்படின்னா, இஃப் ஐ எம் ஹாப்பி அபவுட் இட், இட்ஸ் அ குட் வாசனா. பட் இஃப் ஐ ஃபீல் தட் இவர் ரொம்ப இப்படிதான் போனா ஜோபில இருந்து காசு எடுத்து எல்லாருக்கும் கொடுத்துட்டே இருக்காரு, அப்புறம் நமக்கு ஒண்ணுமே இருக்காது அப்படின்னு இஃப் ஐ ஸ்டார்ட் ஃபீலிங், தென் எப்பெல்லாம் எங்க ஹஸ்பண்ட் ஜோபைக்குள்ள கை விடுறாரோ எனக்கு மனசு படப்படணும் இல்லையா. படப்படனுங்க போது ஐயோ இவர் பாட்டு ஒவ்வொரு இடத்துலயும் இவர் என்ன பண்ணுவாரு, 20 ரூபாய் கட்டு எடுத்துன்னு வருவாரு, அது வேற விஷயம். I am not like that, I also do it. But சொல்றேன், supposing if I feel that
my husband is throwing money like anything, charity charity நீ ஒரு பாட்டுக்கு இஷ்டமா பண்ற, நாளைக்கு நமக்கு இல்லாம போயிட்டா என்ன பண்றது? This is a bondage. Isn't it a bondage? Yes, it is a bondage because I am scared. நாளைக்கு நமக்கு பணம் இல்லாம போயிடுச்சுன்னா அப்படி scared of what? This fear. First எழுதிக்கோங்க, bondage எனக்கு இருக்கா இல்லையா? I am not bonded, I am liberated அப்படி சொல்லும்போது ஆசிட் டெஸ்ட் சொல்லுவோம் இல்லையா? அசிடிக்கா பேசிக்கான்னு ஒரு கூட்டு பாக்குறது மாதிரி, அந்த மாதிரி ஒரு டெஸ்ட். இஃப் யூ ஹேவ் ஃபியர் சைக்கோசிஸ் இருந்தானா நீ பாண்டட். நாளைக்கு எனக்கு இல்லாம போயிட்டா பாண்டேஜ். அப்போ யூ ஆர் ஸ்ட்ராங்லி பாண்டட். அப்போ நாளைக்கு வந்து நம்ம கையில இல்ல. நீ போன ஞாயிற்றுக்கிழமை இருந்தா எங்க அக்கா பையன் இன்னைக்கு இல்ல, அது நிதர்சனம். ரைட்? என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. Just in less than 45 years that girl is a widow. She doesn't have, எதிர்பார்க்காம ஒரு நடந்ததுனால என்ன ஆகும்? இது நடந்துடுச்சு, that's all. சோ நாளைக்கு நம்ம வாழ்க்கையில என்ன நடக்கும்ன்றது தெரியாது. அதுக்காக பணத்தை சேர்த்து வைக்க கூடாது, எல்லாத்தையும் இன்னைக்கு நாளைக்கு பகவான் பாத்துக்கிறது, அதுவும் வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம். சரியா? சோ இந்த மாதிரி நம்ம வாசனாஸ் எது குட் வாசனா, எது பேட் வாசனான்னு பார்த்துட்டு பேட் வாசனாவெல்லாம் நம்ம குட் வாசனாவா மாத்தணும். அது எப்படிரா மாத்துறது? பயப்படாத, நான் அதுக்கும் வழி சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு யோக வசிஷ்டா சில விஷயங்கள்ல சொல்றாரு. ஃபர்ஸ்ட், there are 7 points for you to convert all your bad vasanas into good vasanas. First one, எடுக்கோங்க, intellectual alertness. What does that mean? புத்திசாலித்தனமா எனக்குள்ள தோன்றக்கூடிய இம்ப்ரெஷன்ஸ், வாசனாஸ், குணாதிசயங்களை நான் அனலைஸ் பண்ணணும். எங்க ஹஸ்பண்ட் ஜோபிக்குள்ள கை விட்டானா உடனே ஏன் எனக்கு இந்த மாதிரி படப்படங்கிறது, நாளைக்கு பணம் இல்லாம போயிடுமோன்னு தானே நான் பயப்படுறேன். அப்ப வந்து என்னோட புரிதல் எவ்வளவா இருக்கு, அப்ப எவ்வளவு தூரம் எனக்கு ஃபெய்த் இருக்கு, எவ்வளவு தூரம் வந்து நான் நாலேஜ் இருக்கேன். இஃப் ஐ சிட் அண்ட் அனலைஸ் மை செல்ஃப், shamelessly analyzing yourself, yes, I have this very bad habit of scared about tomorrow. நாளைய பத்திய கவலை எனக்கு இருக்கு. அப்பனா நான் குருஜியை நம்பலையா, அப்பனா நான் பகவானை நம்பலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃப் அவேர்னஸோட இன்டெலெக்சுவலி அண்டர்ஸ்டாண்டிங் what are all my bad vasanas, it is the first step. புரியுதா? intellectual alertness. செகண்ட் வந்து அனாலிசிஸ். சரி, இப்போ நான் வந்து இது ஒரு எக்ஸாம்பிளே எடுத்துட்டு நான் எல்லாத்துக்கும் சொல்றேன், because it is about myself. Not that I am like that, but still, if I am like that, if a wife is like that, if the husband is doing charity too much and the wife is against it, அந்த ஒரு சிச்சுவேஷன் தான் நம்ம எடுத்துட்டு இங்க பேசிக்கிட்டு இருக்கோம். ஓகே? அனாலிசிஸ். ஏன் எனக்கு இந்த கெட்ட எண்ணம் வருது? எதுக்காக ஐ எம் அகைன்ஸ்ட் சேரிட்டி? எதுக்கு நான் பிறருக்கு ஹெல்ப் பண்ண கூடாது நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூ அனலைஸ் யுவர் செல்ஃப். எங்கேந்து வந்தது? நோ, இதுல என்ன இருக்கு அப்படின்னு மனசு என்ன பண்ணும்? நம்ம சொல்றத, என்னோட ஒரு அவுட்லுக்க ஜஸ்டிஃபை பண்ணும். புரியுதா? அம்ரித், just sit down, okay? It is disturbing me too much. அது என்ன பண்றதுன்னா நமக்குள்ள வந்து அனாலிசிஸ் பண்ணும்போது ஜஸ்டிஃபை பண்ணும். ஆமா, நாளைக்கு இல்லைன்னா என்ன பண்ண போறோம், நாளைக்கு வந்து போய் பிச்சை எடுக்க போறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அந்த செல்ஃபிஷ்னஸ, தாட் அகைன்ஸ்ட் சேரிட்டிய ஜஸ்டிஃபை பண்ணும். அந்த மாதிரி ஜஸ்டிஃபை பண்ணும்போது நம்ம வந்து ஷேம்லெஸ்லி நம்மளோட முகத்திரைய கிழிச்சு, ரைட், யூ ஆர் ஸ்கேர்ட் ஆஃப் டுமாரோ அப்படின்னு சொல்லிட்டு இதனாலதான் எனக்கு இந்த மாதிரி எண்ணம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனலைஸ் பண்ணணும். அதே மாதிரி சப்ஸ்டிடியூட். இப்போ வந்து சரி, நம்ம சேரிட்டி இவர் மாதிரி நம்மளும் யோசிச்சு பார்க்கலாம். இவர் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க, என்ன ஒரு 20 ரூபாய் அந்த ஆளுக்கு கொடுத்தாங்க, அதனால என்ன ஆயிட போறது, நமக்கு அந்த 20 ரூபாய் இல்லையா? அப்போ
நான் வந்து ஒரு சிப்ஸ் பாக்கெட் வாங்கணும்னா 30 ரூபாய் கொடுக்கறதுல வந்து நான் கேட்டானா இந்த 30 ரூபாய் உனக்கு சிப்ஸ் பாக்கெட் வாங்கணுமா வாங்கிக்கோ அப்படி 30 ரூபாய் நான் எனக்கு அவசியமே இல்லாத சிப்ஸ் பாக்கெட்டுக்கு நான் கொடுக்கலாம். பசியோட குழந்தைய வச்சிட்டு இருக்க அந்த நடுரோட நிக்கிற ஒரு பொம்பளைக்கு 20 ரூபாய் கொடுத்தா என்ன? Now I am turning my bad vasanas into a good vasana. That is how you channelize all your bad intentions, bad qualities into your good qualities. Adhe you can take any, if you are getting angry, and getting anger is a bad vasana, right? So eppalla kogam varudho, analyze, why am I like this? Why am I angry? Why am I angry about my husband when he is doing charity? Then இந்த மாதிரி ஒவ்வொரு குணாதிசயங்களும் நம்ம வந்து அனலைஸ் பண்ண, திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் செல்ஃப் எஃபர்ட் வித் த ரைட் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி சொல். ஸோ ஒவ்வொன்றையும் சப்ஸ்டிடியூட் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணி பார்த்தா சரி நானும் வந்து இந்த மாதிரி சேரிட்டி பண்ணி பாக்குறேன், எனக்கு என்ன கிடைக்குது, ஏன் அவர் பண்றாரு அப்படின்னா அவருக்கு அதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. நான் பண்ணி பார்த்தா அடா ஆமாடா அந்த பொம்பளை அம்மா நமஸ்காரம் சொல்லும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, அந்த குழந்தைக்கு அது ஒரு வாழைப்பழம் வாங்கி கொடுத்தா அது பசியாறும் போது எனக்கு மனசு எவ்வளவு நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யூ சப்ஸ்டிடியூட்டட் அண்ட் அனலைஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த நேச்சர் ஆஃப் த குட் வாசனா and the happiness you get by turning all your bad vasanas into good vasanas. புரியுதுங்களா? அதுக்கப்புறமா இந்த மாதிரி சரி இதே எக்ஸாம்பிள் தான் எடுத்துக்க போறேன். நான் வந்து வீட்டுக்கு வர நரான்னு வருது, இவர் பாட்டு இன்னைக்கு வந்து எத்தனை தடவை கோயில்ல உண்டியில போட்டாரு, கொடுத்தாரு, அந்த கார் கொடுத்தாரு, வண்டி நிறுத்துற ஆளு கொடுத்தாரு, எல்லாம் சேர்த்த எவ்வளவு ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சரன்னு மைண்ட்லயே வரும்போது அவரை பார்த்தாலே எனக்கு கோவம் வருது இல்லையா? ஏன் கோவம்? அதனால என்னாச்சு, நம்ம வீட்டுக்கு வந்து சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு நிலைமை மாறி போச்சு. பார்த்தாலே கோவம் வந்த உடனே லொல்லுன்னு விழறோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு வந்துட்டீங்களா, முடிச்சிட்டீங்களா அப்படின்னு வரும்போது வார்த்தைகள் தடியா வருது. வார்த்தைகள் வந்து நமக்கு வந்து அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் வீட்டுல கெட்டு போறது. இதனால என்னத்தை படுத்துக்கும் போது என்ன இருந்துச்சு, ஏன் அவரை நம்ம அப்படி பேசணும் அப்படின்னு நம்ம மனசே நமக்கு வந்து எதிரா ஒரு இது. சோ இதனால the suffering because of the anger we have shown, the bitter words that we have thrown on our husband hurts our owners இல்லையா? நம்மளே அது ஹர்ட் பண்ணும்போது இந்த மாதிரி இருக்க கூட, இனிமேல நம்ம ஒரு நல்லதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை தவிர பகவத்கீதை நம்ம படிச்சிருக்கோம், கர்ம யோகம் படிச்சிருக்கோம், ஞான யோகம் படிச்சிருக்கோம், பக்தி யோகம் படிச்சிருக்கோம், எல்லாத்தையும் சரண்டர், தியானம், மெடிடேஷன் இவ்வளவு இருந்தும் நான் கெட்டவளா இருப்பேன்னா குருஜி தான் சொல்லுவாரு, என்கிட்ட வரலன்னா அவங்கள எவ்வளவு கெட்டவங்களா இருந்திருப்பாங்க இல்லையா? அப்ப இதெல்லாம் நம்ம ஞானமே இல்லாம, மெடிடேஷனே இல்லாம, கிரியாவே இல்லாம இருந்தா நான் இன்னும் எவ்வளவு கெட்டவளா இருந்திருப்பேன், கொலகாரியா இருந்திருப்பேனோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாத்தெல்லாம் ஃபாலோ பண்ணி we should turn all our bad vasanas into good vasanas. புரியுதா? Is it okay, right? சரி, இப்ப இந்த குட் வாசனாஸ் மட்டும் வச்சுட்டானா அதையும் தூக்கின்னு போவாண்டாங்கிறாரு வசிட்டர். என்ன சொல்றாரு, குட் வாசனாவையும் தொலைச்சு அடிச்சுடு. எப்படி? மெடிடேஷன், கிரியா, தியானம். நான் சொல்றேன், குருஜியோட அந்த ஆஸ்க் குருதேவ் எனிதிங் கேட்டீங்கன்னா அவரு கிளீனா சொல்றார், உனக்கு மனித பிறவி கிடைச்சதே வந்து பெரும் பாக்கியம். அதுலயும் மனித பிறவியில ஒரு லிவிங் குரு, என்ன மாதிரியே என்கிட்ட ரத்தமும் சதமுமா எதிர நிக்கக்கூடிய ஒரு குரு, இதுக்கு மேல அதிர்ஷ்டம் ஒருத்தருக்கு இருக்கவே இருக்காது. அதுக்கப்புறமா அவர் என்ன சொல்லி கொடுத்திருக்கார், சுதர்ஷன கிரியா சொல்லி கொடுத்திருக்கார், மெடிடேஷன் சொல்லி கொடுத்திருக்கார். இதுல எல்லாம் எனக்கு ஆர்வம் இருக்கு, நான் ரெகுலரா பண்றேன்னா நம்மள மாதிரி அதிர்ஷ்டக்காரங்க யாருமே கிடையாது. சோ நம்மளாம் நமக்கு வந்து ஒரு துன்பம் சொன்னா மண்டல நொட்டேரன் கொடுக்கணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. we have no sorrow in our life. so good vasanas இந்த மாதிரி இப்ப வந்து வாசனாஸ் எப்படி வந்து நம்மள பந்தப்படுத்துது அப்படின்னும் போது வாட் இஸ் பாண்டேஜ் அண்ட் வாட் இஸ் லிபரேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். புரியுதா? சோ பாண்டேஜ் காரணம் நம்ம இந்த வெளி உலகத்துக்குரிய ஒரு இன்டராக்ஷன் வச்சுக்கிறது வந்து நம்மளோட 5 சென்சஸ் தான் இல்லையா? இந்த 5 சென்சஸ்
ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் மூலமா தான் நம்ம இந்த வெளி உலகத்தோட ஒரு தொடர்பு வச்சிருக்கோம். இந்த ஞானேந்திரியங்களால நம்ம உணர்தல், புரிதல், அதுல நிறைய வரும் விஷயங்களை நம்ம அனுபவிக்கிறோம். வெளி உலகத்தை நம்ம அனுபவிக்கிறதே இந்த 5 சென்சஸால தான். நல்ல விஷயங்கள் பாக்குறோம், நல்லதை சாப்பிடுறோம், நல்ல வாசனை பண்றோம், நல்ல எல்லாம் பண்றோம், ரைட்டா? சோ இந்த புலனுணர்ச்சிகள் வரக்கூடிய ஒரு சந்தோஷம், புலனுணர்ச்சிகளால நமக்கு சந்தோஷம் வருது, ஒரு ஆனந்தம் வருது. இந்த ஆனந்தத்துக்காக, இந்த சந்தோஷத்துக்காக, இந்த சுகமான ஒரு அனுபவங்களுக்காக இந்த புலன்கள் அந்த புலனுகர்வுகளை நோக்கி ஓடுறது. இது இருக்கு. அதனால புலன்லாம் கண்ணை மூடிட்டு ஒரு பக்கம் உட்காருன்னு யாருமே சொல்லல நம்மள. இந்த புலன்களை நம்ம கட்டுக்குள்ள வைக்கும் போது நம்ம பந்த முக்தி. புலன்கள் பின்னால நம்ம மனசு ஓடும் போது பந்தம். புரியுதுங்களா? 2 விஷயங்கள். இப்ப அது எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு நல்ல சீரியல் பார்த்துட்டு இருக்கேன், பாண்டியன் ஸ்டோர்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். that is giving me a pleasure for myself. நான் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, அமிர்த வித்யா வீட்டுக்கு வராங்க. ஐயோ, வரும்போது என்ன பண்ண, நம்மளை தேடின்னு வந்திருக்காங்களே, அவங்களோட நம்ம பேசணுமே. ஸோ டிவி ஆஃப் பண்ணு. டிவி ஆஃப் பண்ணிட்டு இவங்களை பேசும்போது நான் என்ன இருந்தேன், என் மனசு, ஐயோ அந்த அம்மா செத்து போனாங்களோ இல்லையோ, அவங்க எடுத்து போட்டாங்களோ இல்லையோ, அவன் அந்த சின்ன பையனை வீட்டை விட்டு துரத்துட்டானே, அவன் தானால இவங்க இதே ஒரு கால வேலையில வரக்கூடாதா, சரியா 8 மணிக்கு தானே வரணும் அப்படின்னு மனசு போகும்போது அவங்களோட பேசுற அந்த நிகழ்ச்சியும் இல்லை, பார்த்த பாடியும் இல்லை, மனசு கோயிங் 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 பண்ணும்போது பந்தம். சரியா? இப்போ இந்த சீரியல் பார்க்காட்டன, சீரியல் அதுவே சீரியல், அதுவே போய். So if I have the mind or I have the unconditional love, my accepting their arrival in the house, in the realm of my love, then இந்த சீரியல் மண்டையிலே இருக்காது, அது தானா டிராப் ஆயிடும். ஒரு காய்ந்த இலை மாதிரி என் மனசு விட்டு டிராப் ஆயிடும். எப்ப வேணாலும் படக்குன்னு ஆஃப் பண்ணிட்டு ஐ கேன் டைவர்ட் மை மைண்ட். அது முக்கியம் இல்ல. எஸ், ஐ லவ் சீரீஸ், ஐ லவ் பாண்டியன் ஷோஸ், நான் பார்ப்பேன். ஆனா அது அது ஒரு வாசனா, புரியுதா? த கம்பெல்லிங் நேச்சர் ஆஃப் தி வாசனா, அத பார்த்தே ஆகணும், இல்லைன்னு மண்டை கோயின்னு வரும். அதை என்ன பார்க்க முடியாதபடிக்கு யாரு வந்தாலும், எங்க அக்காவே வரட்டும் பயா, நான் பார்க்க மாட்டேன். ஐயா ஏன் தான் இப்படி பிராணம் எடுக்கிறாங்களோ இதெல்லாம் பாருங்க. ஒரு வாழை பிடிச்சிட்டு வரக்கூடிய கெட்டெண்ணங்கள் எல்லாம் வரும்போது பந்தம், அந்த பந்த முக்தி கிடையாது. சோ இப்ப புரியுதுங்களா? ஹவு தி கம்பெல்லிங் நேச்சர் ஆஃப் தி வாசனாஸ் காஸ் யூ பாண்டேஜ் அப்படின்னு சொல்லி. புலனுகர்வுகள் இந்த வாசனாஸ்ல இருந்து இந்த பந்தங்கள் ஏற்படும் போது பந்த முக்தி வர முடியாம இருக்கிறதுக்கு காரணம், we have forgotten what is real and what is unreal. அத நம்ம பார்த்தோம் இல்லையா போன கிளாஸ்ல? ரியல் அண்ட் அன்ரியல் எது அப்படின்னு. எது இப்ப இந்த பந்தம் எதனால வந்தது? புலனுகர்ச்சிகளால வந்தது. புலனுகர்ச்சிகள்லாம் பாக்குறது மட்டும் நினைக்காதீங்க, எல்லா பஞ்சேந்திரியங்கள்லயும் இருக்கக்கூடிய ஒரு எல்லா விதமான உணர்வுகளுக்கும் இந்த பந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. புரியுதா? சோ இந்த பந்தங்களால வரக்கூடிய இன்பம், அந்த இன்பத்துல தான் நம்ம மனசு மாட்டின்னு இருக்கு இல்லையா? சோ இந்த பந்தங்களால வரக்கூடிய இன்பம் எப்பேற்பட்டது அப்படின்னு ஒரு நிமிஷம் நம்ம யோசிக்கலாம். அப்ப ரியல் அண்ட் அன்ரியல் நம்ம என்ன பார்த்தோம்? எதெல்லாம் ரியலோ அதோட நீ ஒட்டிண்டேன்னா உன் வாழ்க்கையில பந்தங்கள் குறைஞ்சுட்டே வரும்னு பார்த்தோம். அப்போ let us have recapitulate the definition for real. real definition என்ன? யார் சொல்ல போறீங்க? அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க பார்க்கலாம். எனிபடி? சத்தியமாக இருப்பது. என்னமா? சத்தியமாக இருப்பது. சத்தியமாக இருப்பது. வெரி குட். அப்புறமா சாஸ்வதமானது ரியல். எது சாஸ்வதமோ அது ரியல். எனிபடி? வெரி குட் லக்ஷ்மி, எக்ஸலன்ட்.
எது சாஸ்வதமோ அது ரியல். சாஸ்வதம்னா என்ன? என்றைக்கும் இருக்கக்கூடியது. அப்போ இந்த வாட் இஸ் திஸ் ஹாப்பினஸ் தட் ஐ ஹவ் காட் ஃப்ரம் மை புலனுகர்ச்சிகளால வந்தது. இப்போ நான் வந்து சீரியல் குலோப்ஜான் சாப்பிடும் போது ஹாப்பியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, ஒரு நல்ல உணர்வு ஏற்படுது. இந்த உணர்வு படைக்கப்பட்டதா முதலேந்தா இருக்கா? யார் சொல்வீங்க இதுக்கு பதில்? அப்பனா படைக்கப்பட்டது. வெரி குட் லட்சுமி, சூப்பர். படைக்கப்பட்டது. எப்ப படைக்கப்பட்டது? நான் லட்டு சாப்பிடும் போது எனக்குள்ள இந்த இன்பம் உதித்தது. இட் ஹஸ் ஸ்ப்ரவுட்டட் ஃப்ரம் தட். எது படைக்கப்பட்டதோ அது பானு கம்ப்ளீட். எது படைக்கப்பட்டதோ அது பானு சாஸ்வதமானது ரியல். எது படைக்கப்பட்டதோ அது என்ன ஆகும்? விட்டுனால படைக்கப்பட்டது என்ன ஆகும்? அழிக்கப்படக்கூடியது. எது படைக்கப்பட்டதோ அது அழிக்கப்படக்கூடியது. அப்போ எனிதிங் ஹேஸ் அ டேட் ஆஃப் மேனுஃபேக்சர், டேட் ஆஃப் எக்ஸ்பைரி. எதுக்கெல்லாம் மேனுஃபேக்சரிங் டேட்டும் எக்ஸ்பைரிங் டேட்டும் இருக்கோ அது ஒரு கால அளவைக்குள் உட்பட்டது. கால அளவைக்குள் உட்பட்டவைகள் எல்லாத்துக்குமே அழிவு என்பது இருக்கு. அந்த ஒரு பியூட்டிஃபுல் தியரம் நான் சொல்றேன், நீங்க பேப்பர்ல எழுதிக்கோங்க, அப்பதான் உங்களால புரியும். தியரம் ஆஃப் கிரியேஷன். The law, immutable law is that the unreal has no real existence. First sentence, the unreal has no real existence. Then the real does not cease to exist. Second line, the real does not cease to exist. So in the theorem, இதுல இருந்து corollary என்ன? Not real, no existence. Not real is equal to no existence. Real equal to no cessation, அழிவு இல்லாதது. Cessation முடிவு இல்லாதது. Real has no cessation. இப்ப புரியுதா? இப்ப அந்த லாவை படிச்சு பாருங்க. That which is unreal has no real existence. That which is real does not cease to exist. Not real, no existence. Real, no cessation. So created, everything that is created ends. Created has a cessation. Not created never ends. That which is not created is real. That which is created is unreal. இத வந்து நம்ம சத்தியம், பிரம்மம், அனந்தம் அங்க எடுத்துட்டு போய் வச்சிடுறோம். பிரம்மம் சத்தியம், சத்தியம் ரியல், அந்த படைப்பு என்ப படைக்கப்பட்டவன் ரியல். என்ன ஆறுது? படைப்பு எல்லாம் ஏக்கமேவ அத்விதீய அப்படின்னு பார்த்திருப்போம் இல்லையா? ஒன்னே ஒண்ணுதான் இருந்தது, அது சத்து. சத்துல இருந்து whole world has been created. Who created? Brahma created. How did he create? By sankalpam. He himself had a sankalpam of creating the world and the creation started. Creation பத்தி ஒரு நெக்ஸ்ட் பிரகரணம் பூரா இருக்கு, அத அப்ப நம்ம அப்புறமா டீடைலா பார்க்கலாம். சரியா? அப்போ அந்த created, he created it and he sustains it and he will dissolve everything into himself. பிரளயம், ஆதி எல்லாம் சொல்றோம். இதெல்லாம் ஒரு மாதிரியே நம்ம கேட்டு நமக்கு ஒரு வழியா தெரியும். கேட்டு நமக்கு தெரியுமே ஒழிய we have not realized it in our life. சரி, அது அங்க விட்டுடலாம். அந்த பெரிய விஷயம் எல்லாம் அங்கேயே இருக்கட்டும். இப்போ நம்ம விஷயத்துக்கு வரலாம். பாண்டேஜ் அண்ட் லிபரேஷன்ல தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுக்குள்ள நம்ம வரலாம். அப்படின்னா what is created? All these sense pleasures are created by the sense objects. புரியுதா? All sense pleasures are created by the sense object. All relationship
ஆர் டெம்பரரி. எந்த ரிலேஷன்ஷிப் பர்மனண்டா இருக்கா? இல்லை. So everything that is created will have a cessation. All enjoyment due to the sense pleasures has a limitation. It is not. And these sense pleasures are not there in the sense object. It was there in us. ஆனந்தமா நம்ம உணர்ந்தது நமக்குள்ள இருந்த அந்த ஆனந்தத்தை நம்ம தொட்டுட்டு வந்ததால ஏற்பட்டதே ஒழிய குலோப் ஜாமுனால இல்ல. குலோப் ஜாமுனால ஆனந்தம் வந்துச்சுன்னா அந்த குலோப் ஜாமுன் இருக்கு, அப்ப அதுக்குள்ள ஆனந்தம் இருக்கு. எனக்குள்ள ஆனந்தம் இல்லையே. Only when I taste it, only when I eat it, I get that. When I eat it, what do I get? I get the taste of it. Is the taste in the tongue or is the taste in the gulab jamun? நான் நல்லா மயக்கமா இருக்கேன், ஐசியூல இருக்கேன், சரியா? அப்போ அமிர்த கையில குலோப் ஜாமுன் வச்சிருக்கான். ஐயோ அம்மாவுக்கு ரொம்ப புஷ்டம், நாக்கு இட்டு அது மேல குலோப் ஜாமுன் வச்சேன். Will I have that pleasure? Will I? மயக்கத்துல இருக்கேன். அம்மா அன்னைக்கு நான் உனக்கு 4 குலோப் ஜாமுன் கொடுத்தேன், நல்லா சாப்பிட்டீங்களா? நல்லா இருந்ததுதானே? எப்ப கொடுத்தடா? யார் கொடுத்தா? ஒண்ணுமே தெரியாது. ரைட்? So what I mean to say is that நாக்கு இருக்கு, குலோப் ஜாமுன் இருக்கு, நானும் இருக்கேன், எனக்குள்ள சைத்தன்யம் இருக்கு, இன்னும் நான் சத்து போல உசுரோட தான் இருக்கேன். ஆனா அந்த குலோப் ஜாமுன் சுவை எனக்கு தெரியவில்லை. Even it is like that for sex pleasure also. If the woman is at totally in ICU, will anybody have sex with that woman? Even if anybody has sex with that, if he is a sex maniac and if he has got a sex like that, then will that woman enjoy that sex or will that man enjoy that sex? So இதெல்லாம் அந்த உணர்வுகள் நமக்குள்ள அந்த சைத்தன்யத்துல இருக்கக்கூடிய ஒரு குவாலிட்டிஸ போய் தொடும்போதுதான் அந்த உணர்வுகளுக்கு ஒரு உயிர்ப்பே இருக்கு. இல்லைன்னா அந்த உணர்வுகளுக்கு உயிர்ப்பில்லாத உணர்வுகளா இருக்கு. வேர்ட்ஸ் எல்லாம் புரியுது இல்லைங்களா? இஃப் யூ ஹவ் நாட் அண்டர்ஸ்டுட் எனி வேர்ட், யூ ப்ளீஸ் ஆஸ்க் மீ. ஒவ்வொரு வார்த்தையா நம்ம புரிஞ்சுக்கணும்ன்றது ரொம்ப முக்கியம். எனவே நம்மளால இந்த உலக வாழ்க்கையில நம்ம அனுபவிக்க கூடியவை எல்லாமே ஒரு கால அளவைக்குள் உட்பட்டது. ரைட்? என் பொண்ணு எனக்கு அழகான பொண்ணு பிறந்திருக்கா. அந்த குழந்தைய நான் அனுபவிக்கிறேன். எவ்வளவு நாள்? திடீர்னு அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போய் மூஞ்செல்லாம் கருப்பாயிட்டு ஆன்றது. அப்ப நான் அந்த குழந்தையோட அழக அனுபவிக்கிறேன்னா அந்த குழந்தையோட இருப்ப அனுபவிக்கிறேன். இருப்புன்றது the easiness. The child is there. Then what is my relationship with that? My intention or my what do you call my attitude towards the child when the child is sick, and opposite when the child is happily playing. When the child is happily playing, I enjoy the happiness of the child, I enjoy the beauty of the child. When the child is sick and suffering, the beauty of the child is not in my eyes at all. I won't see whether it is a beautiful child who is suffering. Others, ஐயோ எவ்வளோ நல்லா எவ்வளோ அழகா இருக்கிற குழந்தை, அப்ப அசிங்கமா இருக்கிற குழந்தை செத்து போலாமா? அழகா இருக்க குழந்தை செத்து போக கூடாதுன்னா அசிங்கமா இருக்கிற குழந்தை செத்து போலாமா? So சஃபரிங்னு வரும்போது you don't see the beauty of the child or beauty of the person. You see only the suffering. Then the shift happens from the physical self to the internal chaitanyam. அப்போ எது சாஸ்வத, எது more and more subtle? We have to move from the gross to the subtle. The physical pleasure gives a sort of happiness or anandam in your subtle nature. So in the subtle nature is bigger than the physical nature. அப்ப அந்த subtle natureல போய் பார்க்கும்போது can't I be happy without that gulab jamun? Think of that. எனக்கு நான் கல்யாணம் ஆகி 14 வருஷம் ஆச்சு, எனக்கு குழந்தைகள் இல்ல, ரைட்?
will I not enjoy a child of the neighbor? அப்ப என் குழந்தை அந்த சமயத்துல எனக்கு குழந்தை இல்லைன்னு வர்றது அது வேற விஷயம், அது பந்தம். அதைய மீறி the mother enjoying her own child, the mother enjoying another child, will there be any difference? If your mind is free of all these bondage, vasanas and all these things, you will be able to enjoy any child. So அந்த ஒரு சைல்ட, ஒரு குழந்தைய அனுபவிக்கக்கூடிய ஒரு நேச்சருங்கிறது வந்து என்னோட நேச்சரை தவிர அது வெளி உலகத்துல இல்ல. So in all these happinesses, all these pleasure that the sense objects give you is only touching the pleasure, touching the arena or the realm of anandam in you. When you are able to go into that realm of anandam without any provocation by the senses, provocation by the any other external object, then you are liberated. Then you are liberated. Bondage எல்லாம் கை கால் இருந்த விலகெல்லாம் டப்பார்னு எப்படி கிருஷ்ணர் பிறந்த உடனே தேவகி வசுதேவருக்கு எல்லாம் அந்த சங்கிலி எல்லாம் உடைஞ்சு வீழ்ந்ததும் அந்த மாதிரி நமக்குள்ள இருக்கிற எல்லா விதமான பாண்டேஜும் போயிடும். எப்போ? if we understand these enjoyment, these happiness, these things which I get because of my interaction with the outside world through my senses is not real, then you will search for what is real. The Sat Ananda முதல் கிளாஸ்ல நம்ம 3 prayer சொன்னாலே, இப்ப கூட சொன்னாலே 3 prayer. What are the prayer? One prayer for the Sat, other prayer for the Chit, another prayer for the Anandam. So இந்த சச்சிதானந்த பிரேயரையே நம்ம சொல்லிட்டு இருந்தா சச்சித் ஆனந்தம் என்பது நமக்குள்ள இருக்கிறதே தவிர அதை வெளியில் தேடுவது என்பது. சோ இப்ப புரியுதா நமக்கு எதெல்லாம் பந்தப்படுத்துது, எதெல்லாம் நம்மள பந்த முக்தி. சோ பந்தப்படுத்துவது வந்து புலன்களுடைய நுகர்ச்சி. புலன்கள் நுகர்ச்சி வந்து சாஸ்வதம் இல்லை. சாஸ்வதம் இல்லாதது எல்லாம் ரியல் இல்லை. எது ரியல்? அது இப்ப வந்து சரி, எனக்கு ரியல் அன்ரியல் நல்லா புரிஞ்சிருச்சு, ரைட்டா? ரியல் அன்ரியல் புரிஞ்ச உடனே நான் வந்து ரியாலிட்டியிலே இருக்க போறேன் அப்படின்னும் போது, சே ஃபார் எக்ஸாம்பிள் நவ் மை நெவ்யூ பாஸ்ட் அவே, எனக்கு புரியுது இது இப்படிதான் நடக்கும், இதை தவிர்த்து இருக்க முடியாது, அப்படி செஞ்சிருந்தா சரியா இருக்குமோ, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தா சரியா இருக்குமோ, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. It has to happen, it has happened. அழாதம்மா, it has to happen, it has happened சொன்னா என்ன செருப்படுத்த அடிப்பாங்க இல்லையா? அந்த இடத்துல I cannot talk about the reality. Now what I am seeing in front of me, people are all affected by the death of a person, is a reality in the sense that, what reality is that? நம்ம இந்த ரியாலிட்டின்ற வேர்டை மிஸ்நாமரா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். It is a reality, but this is an apparent reality. Actual reality is, this is how it is. The world is made up like this. This is how it is. அது வந்து absolute reality. But I cannot always remain in the absolute reality. Absolute reality நான் புரிஞ்சுக்கணும், நான் மனசுல வச்சுக்கணும். அப்சல்யூட் ரியாலிட்டியில நான் எஸ்டாப்ளிஷ்டா இருக்கணும். பட் வாழ்க்கையில இருக்கு, நான் நிதர்சனமா நான் வாழ்க்கையில பார்க்கக்கூடியதெல்லாம் நிஜமில்லா நிதர்சனம். ரியாலிட்டின்றத விட தமிழ்ல நிதர்சனம்னு வச்சுக்கலாம். ரியல்ங்கிறது வந்து நிஜம்னு வச்சுக்கலாம். நிஜமில்லா ரியாலிட்டி ஒண்ணு, நிஜமில்லா நிதர்சனம் எது? ஒரு உடம்பு சரியில்லாம போனா வலி வர்றது, ஐயோ இப்படி துடிக்கிறாளே, எஸ், அந்த துடிப்பை பார்த்து அந்த வலிய பார்த்து எனக்குள்ள நான் வந்து ஒரு உணர்ச்சி ஏற்படுவது என்பது வந்து ரியாலிட்டி. இட் இஸ் அ ரியாலிட்டி. என் மனசுல வந்து கஷ்டம் வரத இல்லைன்னு சொல்ல முடியாது. எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை அப்படின்னு நாம சொன்னா அது பைத்தியக்காரத்தனம், ரைட்டா? So there is one side, there is an absolute reality, another side there is an apparent reality, but I don't know how to balance this. Then comes the transactional reality.
You should know what is the reality. At the same time, this is how it is happening in this world. I have to live in this world. I have to react and proactive towards this. If your reaction towards the reality, unreal reality is too much, then you are affected. If you are able to understand the unreal nature of the reality, that is நிதர்சமான இந்த ஒரு இயல்பான ஒரு வாழ்க்கையில இருக்கிறத இதுதாண்டா அதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ள நம்ம போயிடும். அதாவது நீச்சல் தெரிஞ்சுட்டு அந்த அலைகள்ல நம்ம ஏறி ஏறி போகும்போது, நீச்சல் தெரியாட்ட இந்த அலைகள் மேலையும் கிளையும் வந்து அடிச்சு போயிட வேண்டியதுதான். சோ இந்த வாழ்க்கை என்ற இந்த நிதர்சனமான ஒரு ரியாலிட்டிய நம்ம வாழணும் அப்படின்னா, இந்த நாலேஜோட வாழணும் அப்படின்னா, நீச்சல் தெரிஞ்சவன் அலைகள்ல விளையாடுற மாதிரி நமக்கு இந்த நிதர்சனமான இந்த ரியாலிட்டிய புரிஞ்சுண்டு அப்பேரண்ட் ரியாலிட்டியோட எப்படி ரியாக்ட் ஆகுறதுன்னு தெரிஞ்சுட்டு இருக்கிறது தான் டிரான்சாக்ஷனல் ரியாலிட்டி. புரியுதா? ரைட். சோ நம்ம வாழ்க்கை ரியல் அண்ட் அன்ரியல் நம்ம எஸ்டாப்ளிஷ்டா இருக்கணும். when you are established and real and unreal, ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஒவ்வொரு உணர்ச்சியும் வாழ்க்கையில ஏற்படக்கூடிய கோபதாபங்களை இந்த அப்சல்யூட் ரியாலிட்டியை வச்சுட்டு நம்ம நோண்டிச்சு அதை வந்து ஒரு தாளிச்சு எடுக்கும் போது என்ன ஆகும்னா, என் கோபமே அன்ரியல், நான் இந்த மாதிரி பேசுறதே அன்ரியல். Why am I talking like this? Because I am bonded. இந்த பாண்டேஜால தான் இந்த கோபதாபங்கள் எனக்குள்ள எழறது. இந்த பாண்டேஜ் எதனால வருது? Go back. What are all the vasanas that I have? Which compelling nature of the vasana is making me get angry? So இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும். This is the self effort that we have to make with the right understanding to proceed non-stop in the path of our spiritual journey. புரியுதுங்களா? சோ என்ன பார்த்தோம்? vasanas, the compelling nature of vasanas, and also how the vasanas cause bondage, how to get rid of the bondages, and how to analyze and understand what is real and unreal, what is absolute reality, what is apparent reality, and then how can we happily, skillfully, யுக்தி பக்தி முக்தியோட இந்த வாழ்க்கையில இருக்கக்கூடியதுக்காக ஒரு டிரான்சாக்ஷனல் ரியாலிட்டிய நம்ம புரிஞ்சுக்கும் போதுதான் நம்ம இந்த வாழ்க்கைய நம்ம வாழ முடியும். புரியுதுங்களா? ஏழுமே I don't want any disturbance. So இப்போ வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்றது கிளியரா இருக்கு. சோ இதுக்கு மேல நம்ம என்ன பார்க்க போறோம்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். லிபரேஷன்ங்கிறது என்ன? இந்த சரியா இதெல்லாம் என்ன பந்தப்படுத்துது? ஐ வாண்ட் டு கெட் லிபரேட்டட் அப்படின்னா அந்த லிபரேஷன்ற ஒரு அரீனாக்குள்ள போறதுக்கு 4 கேட் கீப்பர்ஸ் இருக்காங்க. வாட் ஆர் ஆல் த கேட் கீப்பர்ஸ்? ஃபர்ஸ்ட் ஒன், குவைட்டுட் ஆஃப் தி மைண்ட், செல்ஃப் கண்ட்ரோல். எனக்கு கோபம் வரும்போது எகிரி குதிக்கும் போது ஐ மஸ்ட் ஹாவ் அ செல்ஃப் கண்ட்ரோல். அந்த குவைட்டுட் ஆஃப் தி மைண்ட், மன அமைதி இல்லாட்டானா நான் வந்து என்னால இந்த லிபரேஷன்ற ஒரு கேட்டை கூட தாண்ட முடியாது. 4 கேட் இருக்கு. முதல் கேட்டை தாண்டி எப்படி கோயிலுக்குள்ள முதல் பிரகாரம், 2ஆம் பிரகாரம், 3ஆம் பிரகாரம் கர்ப்ப கிரகத்துக்கு போறோம் இல்லையா? அந்த மாதிரி முதல் கேட்லயே என்ன சர சர சரன்னு இருக்கு. இந்த மைண்ட சாந்தப்படுத்தணும். குவைட்டுட் ஆஃப் தி மைண்ட் இல்லைன்னா you cannot achieve, you cannot go near the liberation at all. முதல் பிரகாரத்தை தாண்டினா தானே நம்ம கோயிலுக்குள்ளேயே போக முடியும். So what is quietude of the mind? Self control. Self controlனா என்ன? எனக்கு கோபம் வருதா, எனக்கு என் சென்சஸ் வந்து அந்த சென்ஸ் ஆப்ஜெக்ட நோக்கி ஓடுறதா, இதெல்லாம் ஓடும்போது ஒரு நிமிஷம் அனலைஸ் பண்ணி, சே இப்ப குலோப்ஜாம் சாப்பிடாட்ட என்ன செத்தா போயிடுவோம். ரைட், குவைட் ஆயிடுச்சு மைண்ட்.
புரியுதுங்களா? இந்த பேட் வாசனாஸ் வரும்போது அதை ரீசேனலைஸ் பண்ணி குட் வாசனா ஆன உடனே இட் ஷுட் டிராப் அகைன், திருப்பி அங்க போய் உட்கார கூடாது. இட் இஸ் ஆஃப் நோ யூஸ். ஏறது சறுக்கிறது இருந்தானா ஏறவே முடியாது இல்லையா? So first gate is quietude of the mind, and the second is self enquiry. It is the ability to inquire intellectually into the fundamental nature of life. Jargon of words, right? It is the ability to inquire, inquire intellectually into the fundamental nature of life. வாழ்க்கைனா என்ன, நான் யார்? ராமர் முதல்ல அங்கதான் நிக்கிறாரு. நான் யாருன்னு எனக்கு தெரியல, நீ என்னையா குருகுலத்தை எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த, அந்த மாதிரி. சோ நான் யார்? இந்த உடல் தான் நானா? இதையும் தாண்டி இருக்கிறதா? இந்த சென்ஸ் பிளஷர் எல்லாம் இந்த உடலுக்கு தானே இன்பத்தை கொடுக்குது. என் மனதுக்கு இன்பத்தை கொடுப்பது எது? என் மனது ஏன் இந்த இன்பங்கள்ல மாட்டிக்கிறது? இதுக்கு மேல என்ன இருக்கு அப்படின்னு ஒரு சுய முயற்சிக்குமே, வெரி குட் லக்ஷ்மி, தேங்க்யூ லக்ஷ்மி. சுய பரிசோதனையில ஈடுபட்டு அதுல நம்ம ஸ்ட்ராங்கா நம்ம எஜுகேட் அவர் ஓன் செல்ஃப். அது செகண்ட். நெக்ஸ்ட் கண்டென்ட்மெண்ட் இன் லைஃப். திருப்தி இருக்கணும் எந்த ஒரு விதத்துலயும். அதாவது ஸ்பிரிச்சுவல் சீக்கருக்கு ஸ்பிரிச்சுவல் பாத்துல திருப்தி இருக்க கூடாது, மெட்டீரியல் லைஃப்ல திருப்தி இருக்கணும். புரியுதா? மெட்டீரியல் கண்டென்ட்மெண்ட் இருக்கணும், ஸ்பிரிச்சுவல் கண்டென்ட்மெண்ட் வரக்கூடாது. Spiritually you have to have want more, but material life contentment இல்லாட்டா சார மனசு இதையெல்லாம் நோக்கி ஓடிக்கிட்டு இருக்குமே தவிர மனசு ஒரு இடத்துல உட்காராது. மனசு ஒரு இடத்துல உட்காரும் போதுதான் இந்த செல்ஃப் என்கொயரியோ இல்ல செல்ஃப் கண்ட்ரோலோ ஏதோ ஒண்ணு செய்ய முடியும். சோ இந்த மூணாவது வாசப்படி ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டென்டட் மைண்ட் owns the whole worldங்கிறார். வசிஷ்டர் என்ன சொல்றாரு? நீ திருப்தியான மனதுடையவனா இருந்தா உலகம் பூராவே உனக்கு தான், எதுவுமே எல்லாமே உண்டுதான். ஆல் இஸ் மைண்ட் இல்லையா? அந்த மாதிரி கண்டென்டட் மேன் owns the world வச்சுக்கோங்க. நாலாவது கேட்டு சத்சங். சத்சங் திருப்பி நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஸ்கிரிப்சர்ஸ் படிக்கணும், சத்சங்கோட இருக்கணும், நல்லவர்களோட சேரணும். நமக்கு சந்தேகங்கள் வரும்போது எங்க போனா அதை நம்ம தீர்த்துக்க முடியுமோ அங்க போயிட்டு அதை நம்ம தீர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. So we have to proceed in the spiritual path with all these things. Contentment gives you supreme gain. Satsang is the best companion. Spirit of inquiry is the greatest wisdom. Self-control is supreme happiness. You can எழுதிக்கலாம் நீங்க. Contentment gives supreme gain. Satsang is best companion. Spirit of inquiry, greatest wisdom. Self-control is supreme happiness. இவ்வளோ நம்ம சொல்லியிருக்கோம். வசிஷ்டர் என்ன சொல்றாருன்னா இதெல்லாம் it is the preparation for the greatest knowledge. Preparatory step தானமா இதெல்லாம். இப்பவே நமக்கு முக்காவாசி ஞானம் வந்த மாதிரி இருக்கு, ரைட்? So preparatory steps are these. Now comes the real knowledge of what is real and unreal. இன்னும் நம்ம போய் இந்த dualities வரதுனாலதான் பந்தம்ன்றது எப்படி இருக்கிறதுன்னு தெரியல. அதுக்கு ஒரு கதை இருக்கு, தமாஷா. பந்தம் போயிட்டு யாருமே என்ன சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க, எல்லாருக்கும் பாண்டேஜே வேண்டாமாமா, இந்த பந்தத்துக்கு எனக்கு இடமே இல்லைன்னு போய் பிரம்மா கிட்ட போய் சொல்லிட்டேன். ஏன் என்ன படைச்ச, எனக்கு எங்க இடத்துக்கு போக்கடமே இல்லாம இருக்கேன் அப்படின்னும் போது, ஓஹோ அப்படியா, நீ இந்த சம்பந்தத்தோட நீ கை கோத்துக்கோ, உன்னை எல்லாரும் வரவேற்பாங்க. சோ பந்தம்ன்றது ரிலேஷன்ஷிப்போட சேர்ந்து விட்டோன்னா எல்லாருக்கும் ரிலேஷன்ஷிப் வேணும். சோ சம்பந்தமான உடனே எல்லாரும் ஈத்து போட்டுக்கிட்டு காலை சுத்தியும் வலைய போட்ட மாதிரி ஆயிடுச்சு. புரியுதுங்களா? சோ இதுக்கு மேல நம்ம டுவாலிட்டினா என்ன, சியர் அண்ட் அன்சியர், அன்சீன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலா பார்ப்போம். ஜெய் குருதேவ்.
Okay. So any doubt if you want to ask? Adage. 1 minute, let me stop